இனிய வணக்கம் உறவுகளே. குட்டிக்கதை 214 ஆப்பிரிக்காவில் இருந்து நான் டாக்டர் பிரமீளா நாகேஸ்வரராஜ். ஒரு மனிதன் அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை செய்ய தீர்மானித்தான். தன்னுடைய இந்த முடிவு குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினான். ஒரு பெரிய மைதானத்தை சுற்றி சுற்றி ஓடி இயற்கையான மாரடைப்பை உருவாக்கி மரணமடைய வேண்டும் என எண்ணினான். ஓடவும் ஆரம்பித்தான். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தான். அதிகமாக களைப்புற்றதால் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மட்டும் தான் அவனால் எண்ண முடிந்தது. படுக்கையில் போய் படுத்து உறங்கி போனான். ஆழ்ந்த உறக்கம் கலைந்து அவன் எழுந்த போது மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருந்தான். பிரச்சனைகளை சந்திக்கிற தைரியம் அவனுக்குள் தோன்றியிருந்தது. எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். ரம்யமான வாழ்க்கை குறித்த தேடல் இல்லாத மனிதர் உண்டா? கதைகள் தொடரும். நன்றி, வணக்கம்.